என்னங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு பையன் பிறந்துருவான்ல? பையனா? பொண்ணு தான். எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் தெரியாது. நம்ம வீட்டுக்கு தேவதை தான் வரப்போகிறோம். சரிங்க, பையனா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, யார் பிறந்தாலும் சந்தோஷம்தான். ஆனா ஒண்ணுங்க, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படாம வளர்க்கணும். அதெல்லாம் வளர்க்கலாம், நீ கவலைப்படாத. நான் ஆட்டோ ஓட்டும் போது என் பொண்ணு வானத்தில் பறப்பா. அந்த நிலைமைக்கு அவள் கண்டிப்பாக வருவாள். நான் அதை பார்ப்பேன். சரிங்க, அவளை டாக்டர் படிக்க வைக்கலாமா இல்ல டீச்சர் படிக்க வைக்கலாமா? அவளுக்கு என்ன ஆகணுமோ அதை அவளே டிசைட் பண்ணுவாள். அதில் அவளே சாதிச்சு காட்டுவாள். நான் ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணிட்டேன். நீ வின் பண்ணிட்டியா? அம்மா, எனக்கு ரெஸ்லிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் பண்ணவா? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுமா. அப்பாவும் சாமியும் உனக்கு துணையா எப்பவுமே இருப்பாங்க. அம்மா வினேஷ், என்னம்மா கால் பண்ணிருக்க? பிராக்டிஸ் இல்லையா? அம்மா, இங்க எல்லாமே தப்பா இருக்குமா. ஒரு தப்பு நடந்தா அதை எதிர்க்கணும்னு அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இங்க இவங்களை நான் எதிர்த்து போராடவா? அம்மா வினேஷ், கவலைப்படாதம்மா. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க நடக்கிறது உனக்கு தப்புன்னு படுதுல்ல. நீ எதிர்த்து போராடுமா. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இது போதுமா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேம்மா. என்னங்க, என்ன நடந்தாலும் நம்ம பொண்ணுக்கு துணையா இருங்க. மல்யுத்த கூட்டமைப்பு தலைவரான பிரிஜ்பூஷனை எதிர்த்து போராட வைத்ததால் அரசியல் அடையாளங்களுக்கு ஆளாக நேரிட்டு அதன் காரணமாகவே சமூக வலைதளங்களில் விமர்சனங்களுக்கு ஆளானார். கோளில் திடமாக நின்று சக மல்யுத்த வீரர் வீராங்கனைகளோடு வினேஷும் போராடினார். வினேஷ்மா, என்னமா நடக்குது? என்னென்னமோ சொல்றாங்க நியூஸ்ல. உனக்கு ஒண்ணும் இல்லைல்லாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ப்ராக்டிஸில் இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன். விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த வினேஷ் போகத் அரையிறுதி சுற்றில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். ஹலோ அம்மா, நான் வின் பண்ணிட்டேன். நாளைக்கு ஃபைனல்ஸ் இருக்கு, நான் விளையாட போகிறேன். ஓகேம்மா, நல்லா விளையாடு. அக்கா அவ்வளவு தூரம் போனாங்கம்மா. நீ ஏமாத்திட்டாங்கம்மா. 100 கிராம் கூட கட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கம்மா. எத்தனை வருஷம் கனவுமா, எல்லாமே போச்சுமா. அம்மா, நான் தோத்துட்டேம்மா. என்னால் விளையாடவே முடியல. என்னை ஏமாத்திட்டாங்கம்மா. எனக்கு இந்த கேம் வேண்டாம்மா. என்னால் இனிமேல் இந்த சொசைட்டியில் சர்வை பண்ண முடியாது. நான் உன் கூடயே இருக்கம்மா. நான் வாரம்மா. வெற்றிகளை மட்டும் கொண்டாடுகிற நாம் தோல்விகளுக்கு பின் இருக்கும் வலிகளை உணர்வதில்லை. இச்சமூகத்தில் பிறந்த அனைவரும் சாதிக்க முயற்சி செய்வதில்லை. முயற்சி செய்திட்ட அனைவரும் சாதனையாளர்கள் ஆவதும் இல்லை. காரணம் பல அடுக்கிக் கொண்டே போகலாம். இவற்றையெல்லாம் விடுத்து என்றைக்கு ஒரு மனிதனின் திறமையை மட்டும் கொண்டாடுகிறோமோ, தோற்றாலும் முயற்சி செய்தற்காக ஒருவரை கொண்டாடுகிறோமோ, அன்று நம் நாடு உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்கும்.